அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்தில் தலைமறைவு வாழ்க்கை யாருக்கு? இந்த தலைமறைவு வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா அது 12வது வீடு. மறைந்து வாழ்தல் அப்படிங்கிறது 12வது வீடு தான் மறைந்து வாழ்தல்னு சொல்கிறோம். குறிப்பாக வெளிநாட்டில் வாழறவங்களுக்கும் இதே பாவம் தான். அதாவது ஜாதகத்தில் இந்த 12வது பாவம் நல்லா இருந்தால் வெளிநாட்டில் போய் நல்லா சொகுசாக மறைந்து வாழ்ந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பாவம் கெட்டு போயிட்டால் மறைந்து வாழ்ந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாமல் மறைந்து, ஏன்னா தெரிஞ்சால் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா கடன் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க, அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் மறைஞ்சு வாங்கிடுவாங்க. இல்லை குற்ற செயல் புரிஞ்சுட்டு அந்த குற்ற செயலுக்காக மறைஞ்சு வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குது? அதுதான். அப்போ இந்த 12வது வீடு தான் நம்ம மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒருத்தர் குற்ற செயல் செய்ய வேண்டும், குற்றங்கள் நடக்குது. குற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான பாவம் எதுனா 8வது வீடு தான் நம்ம குற்றம் அப்படின்னு சொல்லுவோம். குற்றம். அப்போ 8வது வீடும் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுன்னா லக்னத்துக்கு பாதகமாக தொடர்பு கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு பாவம் லக்னத்துக்கு பாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவ ரீதியாக லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும். ஜாதகருடைய மூளை, ஜாதகருடைய உடல், ஜாதகருடைய மனம், ஜாதகருடைய ஆன்மா, ஜாதகரை பற்றி என்னென்னலாம் விஷயமோ எல்லாமே லக்னம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 8வது வீடு என்பது, இந்த 12வது வீடு என்பது 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது இது லக்னத்துக்கு பாதகமாக அமைகிறது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மறைந்து வாழக்கூடிய அமைப்பு. இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த குற்றங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் காரகன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தீமையான கிரகமான சனி, ராகு, கேது, செவ்வாய், இதெல்லாம் வீரியமிக்க கிரகம் சொல்லுவோம். இந்த கிரகம் 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து 8, 12 தொடர்பு கொள்ளும் போது குறிப்பாக ராகு கேது, சனி செவ்வாய் கூட அப்புறம் ராகு கேது தான் இதுக்கு கிரக காரகம். இதுவும் அந்த ஜாதகத்தில் 8, 12 தொடர்பு கொள்ளும் போது அவங்க தலைமறைவாக வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கத்தை குறிக்கிறது. அப்போ லக்ன பாவமும் 3வது பாவமும் தலைமறை வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அதுவும் ஏதோ ஒரு வகையில் 8, 12 தொடர்பு கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கேஸில் மாட்டிட்டு தலைமறைவாக இருக்காரு அப்படின்னா லக்ன பாவமும் 3வது பாவம் கெட்டு போனால் தான் அது வீரியம் அதிகமாகும், தேடப்பட்ட குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி. அப்போ லக்ன பாவமும் 3வது பாவமும் கெட்டு போயிருக்கணும்.